மண்ணில் இன்பங்களை பெற வேண்டி சுதந்திரத்தின் மாண்புதனை இழப்பீரோ? கண்ணிரண்டும் விற்று சித்திரம் வாங்கினால் கைகட்டி சிறியாரோ? சேதமில்லாத இந்துஸ்தானம், சேதமில்லாத இந்துஸ்தானம், இதை தெய்வம் என்று கும்பிடை பாப்பா என்று பாரதி பாடிய சேதமில்லாத இந்துஸ்தானம் அமைய வேண்டி தங்களது இணைந்த அனைத்து வீர தியாகிகளுக்கும் இன்றைய முதற்கண் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாசரு மாணிக்கியமா மகாபிரபு ஸ்ரீ ராமபிரானுக்கு அயோத்தியை ஆலயம் அமைக்க வேண்டி தங்களது இணைந்த அனைத்து கரசேவர்களுக்கும் ராம் கோத்தாரி, சரத் கோத்தாரி சுவார்களுக்கும் என்னுடைய வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்து முன்னணி என்கின்ற ஆலமரத்திற்கு தங்கள் ரத்தத்தை தண்ணீராக ஊற்றி வளர்த்திட்ட கோவை வீரகணேஷ் முதல் கோவை சசிகுமார் வரை அனைத்து வீர தியாகிகளுக்கும் என்னுடைய வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச இந்து முன்னணி என்ற அமைப்பை நிறுவி 20ஆம் நூற்றாண்டில் இன்னொரு விவேகானந்தரின் இந்து மக்களால் அடையாளம் கட்டப்பட்ட வீரத்துறவி ராமகோபாலன் ஐயா அவர்களுக்கு நினைவு வணக்கங்களை செலுத்தி இந்துக்களுக்கு தமிழகத்திலே எப்பொழுதெல்லாம் பாதிப்பு ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்து மகா சமுத்திரம் போன்று பொங்கி எழக்கூடிய வகையிலே இந்து முன்னணியை கட்டுக்கோப்போடு வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய காவிப்படை தளபதி மாநில தலைவர் காடேஸ்வரர் ஸ்ரீ சுப்பிரமணியம் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் இருக்கக்கூடிய பிஜேபியுடைய மாநில செயலாளர் எஸ் ஜி சூர்யா அவர்களுக்கும் மற்றும் ஏனைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பூர்ல தாராபுரத்துக்கு ஒரு பஸ், ஒரு ஆள் டெய்லி வந்து வேலைக்கு வந்துட்டு திரும்பி போவார். காலையில தாராபுரத்திலிருந்து திருப்பூருக்கு வருவார், 30 ரூபா கட்டணும். சாயந்தரம் திரும்பி வேலை முடிச்சுட்டு போவார், 30 ரூபா கட்டணும். அதே மாதிரி ஒரு நாள் வந்துட்டார், காலையில வரும்போது 30 ரூபா கட்டணம் கட்டி வந்துட்டார். அவர் ரொம்ப பொறுப்பான ஆளு, மாந்தோப்புக்கிலேயே சுருளிராஜன் மாதிரி கொஞ்சம் கஞ்ச பிசினாரு கூட வச்சுக்கலாம். அளவா 70 ரூபா கொண்டு வருவார். 30 60 ரூபா டிக்கெட்டுக்கு 10 ரூபா வந்து டீ சாப்பிட்றதுக்கு. காலையில வேலைக்கு வந்துட்டா டீ எல்லாம் சாப்பிட்டாச்சு, சாயந்தரம் 6 மணிக்கு வேலை முடிச்சாச்சு, பழையபடி பஸ் ஸ்டாண்டு போறாரு, பஸ்ல ஏறாரு. பஸ்ல ஏறி 30 ரூபாய் கொடுத்து தாராபுரத்துக்கு டிக்கெட் கேட்கிறாரு. கண்டக்டர் இன்னைக்கு டிக்கெட் 50 ரூபாய்ங்கிறாரு. ஓ என்னையா பகல் கொள்ளை அடிக்கிறியா, எதுக்கு 50 ரூபா? இது ஸ்பெஷல் பஸ். அதே ஓட்ட பஸ், அதே மழை பெஞ்ச ஒழுகிற பஸ், அதே போகும்போது கதவுகள் விழுகிற பஸ், அதே போகும்போது கண்ணாடிகள் விழுகிற பஸ், அதே மாதிரி பின்னாடி இருக்கிற பம்பர்கள் விழுகிற திராவிட மாடலுடைய பஸ். இந்த பஸ் எதையா ஸ்பெஷல் பஸ்ங்கிற? அதெல்லாம் தெரியாது. பழனியில பங்குனி உத்தரம் நடக்குது, அதனால இன்னைக்கு இந்த ரூட்ல போற எல்லா பஸ்ஸுங்க ஸ்பெஷல் பஸ், எக்ஸ்ட்ரா டிக்கெட். இன்னைக்கு 50 ரூபா கொடுத்தா தான் நீ போக முடியும், இல்லைன்னா போக முடியாது, இறங்கிக்க. பெரிய தகராறாகி அது மிகப்பெரிய போராட்டமெல்லாம் மாறிச்சு. ஒரு சாதாரணமான ஒரு பயணி அவர் தினசரி பயணத்துக்கு கொடுக்கக்கூடிய பஸ் கூட இந்துக்களுடைய திருவிழா வந்ததுன்னா உடனே இந்துக்கள் இருந்து 20 ரூபாய் கொள்ளையடிக்கிறார். இது பங்குனி உத்தரத்துக்கு மட்டுமில்ல, சமயபுரம் மாரியம்மன் கோயில் திருவிழா வந்தாலும் ஸ்பெஷல் பஸ் விட்டுருவான். அதே ரூட் பஸ் தான் இருக்கு, ஆனா டிக்கெட் எச்சு. ஏன்னு கேட்டா இந்துக்கள் இருந்து இந்த அரசாங்கம் கொள்ளையடிச்சுக்கிட்டே இருக்கு. பழனி போனீங்களா, நீங்க போய் உள்ள என்ட்ரானீங்களா, இங்க எப்படி முத்துமலையில காசு வாங்குறோம் அதே மாதிரி காசு. உள்ள போய் நீங்க போய் அந்த இடத்துல போய் நீங்க 1க்கு போனீங்கன்னா காசு, 2க்கு போனீங்கன்னா காசு. வெளியுள்ள போய் முட்டை அடிச்சு முடி காணிக்கை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த முடி ஏலத்துக்கு போயிடும், அதுலயே அரசாங்கத்துக்கு காசு. சரி அப்பாடா எப்படி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. போய் தேங்காய் உடைக்கலான்னு பாதநாயகர் கோயில்கிட்ட போய் ஒரு தேங்காய் ஓகணும்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் ஓடி வந்து கையை பிடிச்சுக்குவான். இங்க உடைக்க கூடாது, நான் சொல்ற இடத்துல தான் உடைக்கணும். இல்லையா விநாயகர் உடைக்கணும்? நான் தேங்காய் பொறுக்கிற கான்ட்ராக்ட், பொறுக்கி கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறேன், நான் சொல்ற இடத்துல தான் நீ தேங்காயை உடைக்கணும், அப்பதான் நான் பொறுக்கி சம்பாதிக்க முடியும். ஏன்னா நான் அரசாங்கத்துக்கு இதை பொறுக்கி காசு கொடுத்துருக்கேன், அதனால நீ அங்கதான் உடைக்கணும். சரி போனா போகுது, அதையும் பண்ணி போட்டு மேல ஏறலான்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கால் முட்டி வலிக்குது, அந்த விஞ்சில போலாம் அப்படின்ட்டு போனா அதுக்கும் காசு. சரி அதையும் முட்டாச்சு, எப்படியா போயாச்சு மேல. அப்பா பழனியாண்டவா எம்பெருமானே 2000 வாணி அப்படின்ட்டு நேரம் போய் சாமி கும்பிட முடியாது. 1500 ரூபா இருக்குதா இந்த பக்கமா போ, 1000 ரூபா இருக்குதா அந்த பக்கமா போ, 500 ரூபா இருக்குதா இந்த பக்கமா வா, 100 ரூபா இருக்குதா அந்த பக்கமா போ. ஐயா எங்கிட்ட காசு இல்ல, நான் பரம ஏழை, ஆனா முருக பக்த, நான் சாமி கும்பிடு அந்த பக்கம் போ, போ. அப்போ காசு இருந்தா தான் சாமியை கும்பிட முடியுங்கிற சூழ்நிலைய இன்னைக்கு இங்க திராவிட அரசாங்கங்கள் உருவாக்கி இருக்குது. இது இந்துக்கள் மீது நடத்தக்கூடிய அவுரங்கசீப் காலத்தில் எப்படி இந்துவா வாழணும்னா ஜிசியா வரி விதிக்கப்பட்டதை போல ஒரு இது நடத்திட்டு இருக்குது. நம்ம ஊர்ல பாருங்க, நீ அங்க வாங்குற அந்த சுங்கம் எதுக்கு வாங்குற? அங்கு வரக்கூடிய என் பக்தர்களுக்கு நீ டாய்லெட் கட்டி கொடுத்திருக்கிறாயா? வந்திருக்கக்கூடிய வாகனங்கள் நிற்பதற்கு நீ நிழல் கூட அமைத்து கொடுத்திருக்கிறாயா?
அல்லது அங்கு வரக்கூடிய ஓட்டுநர்கள் ஓய்வெடுப்பதற்கு ஓய்வறை கட்டி கொடுத்திருக்கிறாயா? இல்லது அந்த வண்டியிலே வரக்கூடிய பக்தர்களுக்கு குடியிருப்பு வசதி செய்து கொடுத்திருக்கிறாயா? எதற்கு கொடுக்க வேண்டும் உனக்கு நாங்கள் சுங்கம்? யாரை கேட்கிறாய் சுங்கம்? நீ என்ன பாடுபட்ட அந்த கோயிலுக்காக? நீ என்ன செஞ்சிருக்கிற இது வரைக்கும்? ஆனா வசூல் பண்றதுக்கு மட்டும் வந்துடுற. கேட்டா சுற்றுலா தலமாமா. சுற்றுலா தலத்துக்கு என்னென்ன நாம்ஸ் இருக்குன்னு தெரியுமா? பேரூராட்சி நிறுவனத்துக்கு சுற்றுலா தலத்துக்கு என்னென்ன நாம்ஸ் இருக்கு? ஏதாவது ஒரு நாம்ஸ் இருக்குதா? அப்பட்டமான இது பகல் கொள்ளை. பரவாயில்ல, நீ அடிச்சுக்கோ. நீ வாங்குற அந்த 5 லட்சம் ரூபாய் ஏல தொகைய நாங்களே கட்டணும்னு சொல்லிட்டோம். அப்புறம் ஏன் நீ சுங்கம் பக்தர்கிட்ட வசூல் பண்ற? ரத்து செய், சுங்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்து முன்னணி பேரியக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி விடைகிறேன். நன்றி, வணக்கம். வெல்க பாரத அன்னை, வாழ்க பாரத மணி திருநாடு. ஜெய் ஹிந்த். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய்.